நாம பார்க்குற இந்த பிரபஞ்சம் வெறும் ஒரு சின்ன துண்டு தான். அப்போ மீதி எங்க? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க பார்த்த நட்சத்திரம், கிரகம், ஏன் நம்ம பூமி கூட இந்த 5% அடங்கிடும். இது நம்ம வீட்டு வாசல்ல போடுற கோலம் மாதிரி. கோலம் தெரியுது, ஆனா அதுக்கு கீழே இருக்கிற தர மீதி இருக்கிற 95% ஒரு மிகப்பெரிய மர்மம். வாங்க அதை உடைப்போம். கேலக்சிஸ் ரொம்ப வேகமா சுத்துது. ஒரு கிரிக்கெட் பந்துல இருந்து தண்ணி செதற மாதிரி அதுவும் செதறி போயிருக்கணும். பல வருஷம் முன்னாடியே ஃப்ரிட்ஸ் விக்கிங்கிற விஞ்ஞானி இத கவனிச்சாரு. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்னு அதை புடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னாரு. பின்னாடி வேரா ரூபின் இதை உறுதிப்படுத்தினாங்க. ஓரத்துல இருக்கிற ஸ்டார்ஸும் சென்டர்ல இருக்க ஸ்டார்ஸும் வேகத்திலே சுத்துது. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி ஒரு காஸ்மிக் பசை மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்கு. விஞ்ஞானிகள் இந்த கண்ணுக்கு தெரியாத பசைக்கு டார்க் மேட்டர்னு பேர் வச்சாங்க. இதுல இருந்து வெளிச்சம் வராது, அதான் இந்த பேரு. இதுக்கு புல்லட் கிளஸ்டர் தான் சரியான ஆதாரம். சாதாரண பொருள் மோதி நின்னுடுச்சு, ஆனா டார்க் மேட்டர் நேரா உள்ள புகுந்து போயிடுச்சு. சரி, டார்க் மேட்டர் எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வைக்குது. ஆனா பிரபஞ்சத்துல இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு. கிராவிட்டி பிரபஞ்சத்தோட வேகத்தை குறைக்கும்னு தான் நாம நினைச்சோம். ஆனா தொன்முறுகல்ல அதுக்கு நேர்மாறா நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. பிரபஞ்சம் ஒரு ஊதுற பலூன் மாதிரி. ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மர்மமான சக்திக்கு பேரு தான் டார்க் எனர்ஜி. இது விண்வெளியோட ஒரு குணம்னே சொல்லலாம். அப்போ இந்த 2 மர்மமான சக்திகளும் ஒரு பெரிய பிரபஞ்ச போர்ல இருக்குதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா டார்க் மேட்டர் இழுக்கும், டார்க் எனர்ஜி தள்ளும். அவ்வளவுதாங்க விஷயம். ஒரு ரஜினி படம் மாதிரி இருக்கிற இந்த கதையில கடைசியில யாரு ஜெயிக்கிறா? இப்போதைக்கே டார்க் எனர்ஜி தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. அதோட ஆதிக்கமும் அதிகமாகுது. இதுங்க என்ன பண்ணுதுன்னே நம்மால பார்க்க முடியுது, ஆனா அதுங்க உண்மையிலே என்னன்னே நமக்கு தெரியல. விஞ்ஞானிகள் சில ஸ்பெஷல் பார்ட்டிகல்ஸை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மர்மம் இன்னும் நீடிக்குது. அப்போ இந்த இருட்டுக்குள்ள வேற என்னென்ன ரகசியங்கள் நமக்காக காத்துக்கிருக்கு? பிரபஞ்சத்துல புதிர்களுக்கு பஞ்சமே இல்ல.